கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மரபு கலைகள் விளையாட்டுகளை கற்றுத் தருகின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பறைகளை ஒரு சேர இசைக்கும் மாணவிகள் ஒருபுறம், பறை இசைக்கு ஏற்ப ஒயிலாடும் மாணவிகள் இன்னொரு புறம் என பொள்ளாச்சி அருகே பெத்தநாயக்கனூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவிகள் தாங்கள் கற்ற கலைகளை நுணுக்கங்களுடன் வெளிப்படுத்தினர். பத்து ஆண்டுகளாக இந்த பள்ளியில் பாரம்பரிய கலைகள் கற்றுத்தரப்படும் நிலையில் மாணவர்களின் திறனை பெருமை பொங்க ஆசிரியர்கள் பார்த்து மகிழ்கின்றனர். வகுப்பறை கற்றலை தாண்டி மயிலாட்டம், தேவராட்டம், கம்பத்தாட்டம் உள்ளிட்டவற்றிலும் மாணவ மாணவிகள் திறன் பெற்று திகழ்கின்றனர். இரண்டாயிரத்தி 15-16 நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கள் பள்ளியோட சேர்க்கை மாணவர் சேர்க்கை 140 இருந்துச்சு. இப்போ தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்பு செய்யறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியோட மாணவர் சேர்க்கை 230 தொற்று இருக்கு. ஸோ இந்த மாணவர் சேர்க்கைக்கு மிக முக்கியமான காரணம் நாங்கள் இந்த மரபு கலைகள், மரபு விளையாட்டுகள், கல்வி, விளையாட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். பாரம்பரிய கலைகள் மட்டுமின்றி பச்சை குதிரை தாண்டுதல், நுங்குவண்டி உருட்டுதல், கயிறு இழுத்தல் போன்ற விளையாட்டுகளையும் இந்த பள்ளியில் கற்றுத்தருகின்றனர். பம்பரம் ஆடவும் மாணவர்கள் கற்றுக்கொண்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் வாரந்தோறும் விதை பந்துகளை கிராமந்தோறும் கொண்டு சென்று விதைக்கும் செயலிலும் ஈடுபடுகின்றனர் இப்பள்ளி மாணவர்கள். பள்ளி நூலகத்திற்கு தேவையான புத்தகங்களை சேகரிப்பது, வாசிப்பை நேசிப்போம் என்ற அமைப்பை உருவாக்கி அறிவை சோதிக்கும் போட்டிகளில் பங்கேற்பது என மாணவர்கள் அசத்துகின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் ரா. சிவபிரசாத்.